ஒரு பொது வெளியில விவாதம் நடக்குது. மிக சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஊடகத்துல திமுகவினுடைய வழக்கறிஞர் அது சார்பு சொன்ன பிரசன்னா, நான் பேரே சொல்றேன், அவர் இந்த விஷயத்தை பத்தி தெளிவான ஒரு விளக்கம் சொல்றாரு. எந்த இடத்துலயாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேர் இருக்கா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரா, ஆதாரம் இருக்கா, கத்துல அப்படியே அவ்வளவு சப்போர்ட். இதுதான் அவர்கள், இதுக்கு மட்டும்தான் அவர்கள் இல்லாம யாரோ கொடுத்தாங்க, யாரோ வாங்கினாங்க. செந்தில் பாலாஜி எங்க வர்றாரு கேள்வி கேட்கிறார். அப்ப செந்தில் பாலாஜி எப்படி கைது பண்ணாங்க? காழ்ப்புணர்ச்சியால கைது பண்றீங்க, பொய் வழக்கு காழ்ப்புணர்ச்சியிலே கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எத்தனை நீதிமன்றம் அவங்க போனாங்க? அது ஒரு பெரிய சட்டம் பயிலுகிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரி ஆச்சு. எங்க இருந்து இங்க விசாரணை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, கீழமை நீதிமன்றம். இங்க என்னென்ன டக்கர் அடிச்சு பார்த்தாங்க, ஜாமீன் கிடைக்கல, உயர் நீதிமன்றம் போனாங்க, அங்கேயே போய் வாங்கிக்கோன்னாங்க. இதுக்கு நடுவில் உச்சநீதிமன்றம் போனாங்க, கைது சட்ட அங்க அப்பீல் பண்ணாங்க, அங்க போனாங்க, அங்க போய் வாங்கிக்கோன்ட்டாங்க. இங்கே தள்ளுபடி, மறுபடியும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, மறுபடியும் தள்ளுபடி, உச்சநீதிமன்றம் போனாங்க. எல்லாரும் எனக்கு நோய் ஆப்ரேஷன் அது இப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, பீலா திருவேதின்னு நினைக்கிறேன் ஜட்ஜி, உங்க நோயெல்லாம் நான் கூகுள் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடுன்னு நினைக்கிறேன், போங்கன்ட்டாங்க.